நான் நேத்துலேருந்தே சாப்பிடலப்பா. எனக்கு ஒரு 1000 ரூபாய் கொடுத்து உதவுங்க. வணக்கம் பாசமுள்ளப்பா, வணக்கம். பூச்சி இருக்கா? பறக்கிற பூச்சி, அந்த உனி பூச்சிலாம் இருக்கா ஜேகே குட்டீஸ் மேல? கொஞ்சம் பிஸி அக்கான்னு சொல்லியாச்சு. ம். அப்படி சொல்லுறான். இங்கேயும் கொட்டிட்டு தான் இருக்கு. சீசன் மாற மாற கொட்டும் ஜேகே. மழை காலத்துலேருந்து வெயில் மாறும்போது, வெயில்லேருந்து பனிக்காலம், அந்த மாதிரி சீசன் மாறும் போதெல்லாம் ஹேர் ஃபால் ஆகும். அது காமன் தான். அது ஹேர் ஃபால் ஆகுறது, அதுங்க சொரிஞ்சிக்கிறது, கடிச்சிக்கிறது. இருந்தாலும் சொல்லு, இந்த ராமுவ பாதி மண்டைய முன்னாடி ஷேவிங் பண்ணிட்டு வர சொல்லு, அப்பதான் பேசு. மொட்டையெல்லாம் அடிக்க வேணாம் சார், சேவிங் மட்டும் பண்ணுங்க. முன்னாடி நாள் போடா ஃபேக் ஐடி போடா. டே போடா குரு. ஹாய் ஜேகே, சாப்பிட்டியா? கவிச்சை கொடுக்கறதானா சொல்றாங்க ஹாஸ்பிட்டல்ல பப்ளிக்கு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஜேகே. அதுக்காக அதுங்க எங்கள் வீட்டில் நீ நம்பரே இல்லையா தெரியாது, சாப்பாடு சாப்பிட்டதே கிடையாது. ஒயிட் ரைஸே தெரியுமா? எந்த குழம்புமே சாப்பிட்டது கிடையாது. எப்பயுமே அவங்க சாப்பிட்றது ஈரல் தான், நான்வெஜ் தான், சிக்கன் மட்டும்தான் சாப்பிட்றாங்க. ஆமாம். புரியல ராம் எனக்கு. நீ என்ன கேட்டடி? மொட்டை அடிக்க சொன்ன முன்னாடி அந்த கமெண்ட்டுக்கு என்ன சொன்னது அதே அவனே சொல்லு. ராம் சொல்லுப்பா தம்பி, சொல்லு தம்பி. வேல்முருகு சொல்லு. ஓ, அவன் சொன்னதுக்கா? கரெக்டு கரெக்ட். ஒருத்தர் வந்து பட்னியாக இருக்கிறேன், 100 ரூபா கொடுங்க அப்படின்னு கேட்குறாரு. ஒரு வேளை பட்னியாக இருந்தாரான் இன்னைக்கெல்லாம் காலிலேருந்து. நான் சொன்ன நேற்றுலேருந்து பட்னியாக இருந்தேன். ராம் 1 இயராக பட்னியாக இருந்தான். ஃபேக் ஐடி டேஷிங்க தான் வந்து இருக்கு. எப்பா எனக்கு தான் புரியாதுன்னு தெரியுமே. இத்தனை வருஷமா பார்க்குறீங்க, வர்றீங்க, போறீங்க. இன்னுமா உங்களுக்கு சொல்லி கொடுக்கணும் நான் கேட்குறேன். எனக்கு தான் புரியாதுன்னு தெரியுமா தெரியாதா? தெளிவாக சொல்லணும். சொல்கிற வரைக்கும் கேட்பேன். ஹாய் ராஜேஷ், ஹாய் ஐசு சிஸ்டர், ஹாய் மோகன். ஐசு சிஸ்டர் எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? இன்ஸ்டா பக்கமே நான் வர்றதில்லை சிஸ்டர், ரொம்ப ரேர் ஆகிடுச்சா. இப்போ ஒரே ஒரு போஸ்ட்டு போட்டு வந்தேன். ஸோ அதனால நான் முன்னாடிலாம் உங்கள் போஸ்ட் அதிகமாக இன்ஸ்டாவில் பார்ப்பேன். இப்போ யூடியூப்பில் ஒன்று வரும். நான் யூடியூப்ல ரொம்ப இருக்கிறது இல்லை. ஷார்ட்ஸ் போடும்போது லைவ் போட மட்டும்தான் வரேனா. ஸோ இப்போலாம் ரொம்ப பார்க்க முடியறதில்ல உங்களை. ஸோ சேடாக இருக்கீங்க. ஆமாம் சிஸ்டர், எனக்கு உண்மையாக ரொம்ப தூக்கம் வருது, ரொம்ப டயர்டாக இருக்கு. ஏன்டா இப்படி பண்ணுறீங்க? ஏன்டா என்னத்த சொல்லணும்.